இந்த ஆண்டு இறுதிக்குள் புதிய AI மாடலை அறிமுகம் செய்ய திட்டமிட்டிருப்பதாக ஜோஹோ நிறுவனம் அறிவித்துள்ளது. நிறுவனங்கள் தங்களின் பயன்பாட்டுக்கான மென்பொருள் தயாரிப்புகளை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்படும் தாமதத்தால் நஷ்டத்தை சந்தித்து வரும் நிலையில் இந்த தாமதத்தை தடுக்கும் நோக்கத்தில் AI மாடல் உருவாக்கப்பட்டு வருவதாக Zoho.com பிரிவின் CEO மணி வேம்பு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் புதிய வெளிநாட்டு கொள்கை இந்தியாவிற்கு மிகவும் சாதகமானது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். லண்டனில் நடைபெற்ற கருத்தரங்கத்தில் பங்கேற்ற அவர் அமெரிக்கா மற்றும் சீனாவுடனான இந்தியாவின் உறவு குறித்து விளக்கினார். ஒவ்வொரு தலைவர்களிடமும் ஒவ்வொரு கொள்கை திட்டங்கள் இருக்கும் எனவும் அதனை நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி இடையே நல்ல புரிதல் இருப்பதாகவும் விரிசல் எதுவும் இல்லை என்றும் விளக்கினார். சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே பல ஆண்டுகளாக தீர்வு காணாத சில விஷயங்கள் இருப்பதாகவும் எல்லைப் பகுதிகளில் அமைதியான சூழலை உருவாக்க முயற்சித்து வருவதாகவும் தெரிவித்தார். ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியை இந்தியா திரும்பப் பெறுவதில் ஆர்வம் காட்டுவதாகவும் இது நடந்துவிட்டால் நீண்டகால காஷ்மீர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். சென்னை காமராஜர் சாலையில் காவல்துறையினரின் வாகன சோதனையில் 20 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காமராஜர் சாலையில் போக்குவரத்து காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது அவ்வழியாக வந்த வாகனம் ஒன்றை சோதனையிட்டனர். அதில் 28 கிலோ தங்க நகைகள் கொண்டுவரப்பட்டது தெரியவந்தது. உரிய ரசீதுகள் இருந்தாலும் தங்கத்தை பறிமுதல் செய்து 1000 விளக்கு வணிக வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். காரில் வந்தவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் பிரபல நகைக்கடைக்கு எடுத்துச் செல்லப்படவிருந்த நகைகள் என தெரியவந்துள்ளது. இருப்பினும் நகைகளுக்கான ஆவணங்களின் உண்மைத்தன்மை குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சென்னை விமான நிலையம் கிளாம்பாக்கம் இடையிலான மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளுக்கு ஒப்புதல் இதுவரை வழங்கப்படாதது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தெரியவந்துள்ளது. 63,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 2ஆம் கட்ட பணிகளுக்கு வெறும் 22 நாட்களில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. எனினும் முதல்கட்ட விரிவாக்க திட்டமான விமான நிலையம் கிளாம்பாக்கம் இடையிலான மெட்ரோ பணிகளுக்கு தமிழ்நாடு அரசு இதுவரை அனுமதி வழங்கவில்லை என கூறப்படுகிறது. 9,335 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த விரிவாக்க திட்டத்திற்கு 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்புதல் அளிக்கப்படாமல் நிலுவையில் வைத்திருப்பது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தெரியவந்துள்ளது. சென்னை கோயம்பேடு சந்தையில் வரத்து அதிகரிப்பால் காய்கறிகளின் விலை குறைந்துள்ளது. கடந்த வாரம் 15 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ தக்காளி தற்போது 8 ரூபாயாக குறைந்துள்ளது. இதேபோன்று 1 கிலோ பெரிய வெங்காயம் 28 ரூபாய்க்கும் உருளைக்கிழங்கு 16 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 125 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ பூண்டு தற்போது 70 ரூபாயாக குறைந்துள்ளது. இதேபோல திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டில் 1 கிலோ தக்காளி விலை 10 ரூபாயாக குறைந்துள்ளதாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். எடுப்பு கூலி போக்குவரத்து செலவினங்களுக்கு கூட கட்டுப்படியாகாததால் தக்காளியை குப்பையில் கொட்டும் நிலை ஏற்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பணிக்கு தாமதமாக வருவது தொடர்பான நோட்டீஸுக்கு காவலர் அளித்த விளக்க கடிதம் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. மீரட்டில் மாகாண ஆயுத காவல் படையைச் சேர்ந்த காவலர் ஒருவர் காலை பணிக்கு தாமதமாக வந்துள்ளார். பணி விதிமுறைகளின்படி முகச்சவரம் செய்து கொள்ளாமல் இருந்துள்ளார். காவல் படையின் நடவடிக்கைகளில் முழுமையாக பங்கேற்க தவறியுள்ளார். இவற்றுக்கு விளக்கம் கேட்டு உயரதிகாரி மதுசூதன் சர்மா நோட்டீஸ் அளித்துள்ளார். அதற்கு காவலர் அளித்துள்ள விளக்கத்தில் தனது மனைவி ஒரு பேய் என்றும் அவரால் தனக்கு கொடுங்கனவுகள் வருவதாகவும் கூறியுள்ளார். மனைவியுடனான பிரச்சனைகளால் இரவு முழுவதும் தூங்கவே முடியவில்லை என்றும் கூறியுள்ளார். வாழ்வதில் நம்பிக்கை இழந்துவிட்டதாக கூறியுள்ள காவலர் ஆன்மீக ரீதியான முக்திக்கு வழிகாட்ட வேண்டும் என்று தனது உயரதிகாரிகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். காவலரின் இந்த விளக்கம் உண்மையா என்று கண்டறிவதற்கும் இந்த கடிதம் சமூக வலைதளங்களில் கசிந்தது குறித்தும் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சரியாக தூங்கவில்லை என்றால் பல்வேறு உடல்நல பிரச்சினைகள் ஏற்படும் என்று குவைத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது. DDI என்னும் ஆய்வு மையம் 227 பேரை 24 மணி நேரம் விழித்திருக்க வைத்தனர். அதற்கு பின் பரிசோதித்து பார்த்ததில் இவர்களின் உடலில் நான் கிளாசிக்கல் மோனோசைட்ஸ் என்ற வெள்ளை இரத்த அணுக்கள் அதிகரித்ததை கண்டறிந்தனர். சரியாக தூங்காதவர்களுக்கு இந்த செல்கள் அதிகரிக்கும். நோய் எதிர்ப்பு சக்திக்கான இந்த செல்கள் உடலில் நோய் இருக்கும்போது பெருகி நோய்க்கு எதிராக வினைபுரிய வேண்டும்.
ஆனால் இவை சாதாரண நேரத்தில் அதிகரித்தால் வயிற்று வலி முதல் புற்றுநோய் வரை பல்வேறு உடல்நல பாதிப்புகள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளதாக மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். வேலை நேரமும் சூழலும் தொடர்ந்து மாறுவது, அதிக நேரம் கணினி உள்ளிட்ட திரைகளை பார்ப்பது ஆகியவற்றால் தூக்கமின்மை பிரச்சினை அதிகரிப்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். பயணிகளின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் திருச்சி யாழ்ப்பாணம் இடையேயான நேரடி விமான சேவையை இண்டிகோ நிறுவனம் மார்ச் 30ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளது. திருச்சியிலிருந்து தினமும் மதியம் 12:55 மணிக்கு புறப்படும் விமானம் பிற்பகல் 1:55 மணிக்கு யாழ்ப்பாணம் சென்றடையும். யாழ்ப்பாணத்திலிருந்து பிற்பகல் 2:55 மணிக்கு புறப்படும் விமானம் பிற்பகல் 3:50 மணிக்கு திருச்சி வந்தடையும். இந்த வழித்தடத்தில் ATR 72 வகை சிறிய விமானங்கள் இயக்கப்பட உள்ளன. விமான கட்டணம் 7,190 ரூபாயிலிருந்து தொடங்குகிறது. இந்தியாவில் 191 பேரிடம் 100 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து இருப்பதாக ஆய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலக அளவில் பணக்காரர்கள் பட்டியலில் இந்தியா 4வது இடத்தை பிடித்துள்ளது. உலக அளவில் கோடீஸ்வரர்கள் குறித்த தகவல்களை வெளியிடும் நைட் பிராங்க் அமைப்பு அண்மையில் சொத்து அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இதில் 2024ஆம் ஆண்டில் இந்தியாவில் கோடீஸ்வரர்களின் எண்ணிக்கை 6 விழுக்காடு உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் சுமார் 87 கோடி ரூபாய் சொத்து மதிப்புள்ளவர்களின் எண்ணிக்கை கடந்த 2023ஆம் ஆண்டில் 80,686ஆக இருந்த நிலையில் 2024ஆம் ஆண்டில் 85,698ஆக அதிகரித்துள்ளது ஆய்வில் தெரியவந்துள்ளது. உடனடியாக பணமாக்கக்கூடிய வகையில் சுமார் 8,5 கோடி ரூபாயை வைத்திருப்பவர்களே நைட் பிராங்க் அமைப்பின் பணக்காரர்கள் பட்டியலில் இடம் பிடிக்க முடியும். அந்த வகையில் சுமார் 9 லட்சம் பணக்காரர்களுடன் அமெரிக்கா முதலிடத்தில் உள்ளது. சுமார் 5 லட்சம் பணக்காரர்களுடன் சீனா 2வது இடத்திலும், சுமார் 1.5 லட்சம் பணக்காரர்களுடன் ஜப்பான் 3வது இடத்திலும் உள்ளன. இந்த பட்டியலில் 85,698 பணக்காரர்களுடன் இந்தியா 4வது இடத்தை பிடித்துள்ளது. நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் நாளையுடன் முடிவடைகிறது. நாடு முழுவதும் MBBS, BDS படிப்புகளில் இந்த ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு வரும் மே மாதம் 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தேர்வுக்கான இணையதள விண்ணப்ப பதிவு கடந்த 7ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாணவர்கள் பலர் விண்ணப்பித்து வரும் நிலையில் நாளையுடன் அவகாசம் நிறைவு பெறுகிறது. நீட் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் மே மாதம் 1ஆம் தேதி வெளியிடப்படும். தேர்வு முடிவுகள் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வெளியிடப்படும். மத்திய பிரதேசத்தில் மொபைல் போன் பயன்படுத்தாமல் படிக்க கூறிய தாயை மாணவர் ஒருவர் படுகொலை செய்துள்ளது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பாலகாட் பகுதியைச் சேர்ந்த 20 வயதான இளைஞர் ஒருவர் நீட் மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கு தயாராகி வந்துள்ளார். படிக்கும் நேரத்தில் மொபைல் போனை பயன்படுத்தியதால் கோபமடைந்த பெற்றோர் அவரை கண்டித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர் இரும்பு கம்பியால் தாய் மற்றும் தந்தையை கடுமையாக தாக்கியுள்ளார். தாய் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் இளைஞரின் தந்தை படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சென்னை மாநகராட்சியில் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையில் கட்டடப் பணிகளை மேற்கொள்ளாவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என மாநகராட்சி நிர்வாகம் எச்சரித்துள்ளது. கட்டடப் பணிகளால் ஏற்படும் மாசு காரணமாக டெல்லி போன்ற பெருநகரங்களில் சுற்றுச்சூழல் பெருமளவு பாதிக்கப்பட்டு வருகிறது. இதனால் சென்னையில் கட்டடப் பணிகள் மேற்கொள்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி கட்டடப் பணிகள் நடக்கும் பகுதியை மெட்டல் ஷீட் வைத்து திரையிட்டு மறைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பணியின் போது வெளியேறும் மாசு அருகே உள்ள குடியிருப்புகளுக்கு பரவாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், மீறினால் அபராதம் விதிக்கப்பட்டு கட்டடத்தின் உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாநில அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது, அரசுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்கக்கூடாது என்று புதிய நடத்தை விதிகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. மாநில அரசு ஊழியர்களுக்காக 1973ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட நடத்தை விதிகளில் திருத்தம் செய்து புதிய விதிகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதில் அரசுக்கு எதிரான கருத்துக்களை அரசு ஊழியர்கள் எந்த வகையிலும் தெரிவிக்கக்கூடாது எனவும், அங்கீகரிக்கப்பட்ட அரசு ஊழியர்கள் சங்க பொறுப்பாளர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்தவொரு அரசு ஊழியரும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடவோ அதற்கான தூண்டுதல்களில் ஈடுபடவோ கூடாது என்றும் புதிய விதிகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுமதியின்றி வேலைக்கு செல்லாமல் இருப்பதும் கடமைகளை புறக்கணிப்பதும் போராட்டமாக கருதப்படும் எனவும் புதிய விதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனுமதியின்றி அரசு அலுவலக வளாகத்திலோ அதனையொட்டியோ
ஊர்வலம், கூட்டம் நடத்தக்கூடாது என்றும் அதில் உரையாற்றக்கூடாது என்றும் புதிய விதிகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டறிவதற்கு முன்பே அது குறித்து இந்தியாவின் வேதங்களில் கூறப்பட்டிருப்பதாக ராஜஸ்தான் ஆளுநர் ஹரிபாபு கூறியுள்ளார். ஜெய்ப்பூரில் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா ஒன்றில் பேசிய ஆளுநர் அறிவுசார் திறன்களில் பழங்காலத்திலேயே உலகளவில் இந்தியா சிறந்து விளங்கியதாக தெரிவித்தார். பரத்வாஜ முனிவர் எழுதிய புத்தகத்தில் விமானம் குறித்து கூறப்பட்டிருந்ததாகவும் அது தொடர்பான விவரங்களை அமெரிக்காவின் நாசா 50 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிடம் கேட்டிருந்ததாகவும் அவர் பேசினார். மின்சார பயன்பாடு குறித்து ரிக் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் நாளந்தா மற்றும் தக்சசீலா பல்கலைக்கழகங்களுக்கு வெளிநாடுகளிலிருந்தும் மாணவர்கள் வந்து படித்ததாக குறிப்பிட்டார். பிரிட்டிஷார் இந்தியர்களின் திறன்களை நசுக்கியதாகவும் தற்போது பாரம்பரியமான அறிவுத்திறனை மாணவர்களுக்கு அதிகரிக்க வேண்டிய அவசியம் எழுந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான மணிசங்கர் ஐயர் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக தேர்வுகளில் தோல்வியடைந்ததாக கூறியது சர்ச்சையாகியுள்ளது. ராஜீவும் மணிசங்கரும் இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் ஒன்றாக படித்த நண்பர்கள். ராஜீவ் தான் மணிசங்கரை அரசியலுக்கு அழைத்து வந்தார். அண்மையில் ஒரு பாட்காஸ்ட் உரையாடலில் ராஜீவ் குறித்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டார் மணிசங்கர். ராஜீவ் பிரதமராக இருந்தபோது மேற்கொண்ட நடவடிக்கைகளை ஆதரித்து பேசினார். அதே நேரம் அவர் பிரதமரானபோது 2 முறை தேர்வில் தோற்றவர் எப்படி பிரதமராக முடியும் என்று ஆச்சரியப்பட்டதாக மணிசங்கர் கூறியுள்ளார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக தேர்வில் தோல்வியடைவது முதல் வகுப்பில் தேர்ச்சி பெறுவதை விட கடினம். ஏனென்றால் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் தனது நற்பெயரை பாதுகாப்பதற்காக அனைவரையும் எப்படியாவது தேர்ச்சி பெற வைத்து விடுவார்கள் என்றார். இது தொடர்பாக பாஜகவின் அமித் மாலவியா திரைகள் விலகட்டும் என்று கிண்டலாக பதிவிட்டுள்ளார். தொடர்ந்து கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் கருத்துக்களை மணிசங்கர் ஐயர் வெளியிட்டு வருவதாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஷரண் சிங் சப்ரா எக்ஸ் தளத்தில் விமர்சித்துள்ளார். குஜராத்தின் வதோதராவில் உள்ள மோதிபாக் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஓய்வு பெற்ற வீரர்களுக்கான இன்டர்நேஷனல் மாஸ்டர்ஸ் லீக் போட்டியில் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் சச்சின் டெண்டுல்கர் 33 பந்துகளில் 64 ரன்களை அடித்தார். ஆனால் இந்த போட்டியில் இந்திய மாஸ்டர்ஸ் அணி ஆஸ்திரேலிய மாஸ்டர்ஸ் அணியிடம் தோற்றுவிட்டது. முன்னதாக இந்த போட்டிக்காக வலைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது சச்சின் 14 வயதில் வதோதரா மைதானத்துக்கு வந்திருந்ததை நினைவு கூர்ந்து காணொளி ஒன்று வெளியிட்டிருந்தார். அந்த காணொளியில் 14 வயதில் மும்பை அணியின் ரஞ்சி போட்டிக்காக இந்த மைதானத்துக்கு வந்தேன். இங்கு கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. போட்டியை காண பெரும் கூட்டம் வந்திருந்தது என்று கூறியுள்ளார். அப்போது மும்பை அணியின் 14 உறுப்பினர்களில் ஒருவராக சென்ற சச்சின் போட்டியில் விளையாடிய அணியில் இடம்பெறவில்லை. அடுத்த ஆண்டு மும்பை வாங்கடே மைதானத்தில் நடைபெற்ற குஜராத் அணியுடனான போட்டிதான் சச்சின் விளையாடிய முதல் ரஞ்சி போட்டி. அந்த போட்டியில் சதம் அடித்து ரஞ்சி கோப்பையில் முதல் போட்டியில் சதம் அடித்த இளம் வீரர் என்ற சாதனையை படைத்தார். 16 வயதில் இந்திய அணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சச்சின் இன்று வரை முறியடிக்கப்படாத பல சாதனைகளை நிகழ்த்தி 40 வயதில் ஓய்வு பெற்றார். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக தென் மாநிலங்களின் எம்பிக்களை கொண்ட கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கப்படும் என அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. 63 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் பாஜக, நாம் தமிழர் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி என 5 கட்சிகள் கூட்டத்தை புறக்கணித்தன. திமுக, அதிமுக, தேமுதிக, தாவேக, காங்கிரஸ், விசிக, பாமக, மதிமுக உள்ளிட்ட 58 கட்சிகளின் பிரதிநிதிகள் கூட்டத்தில் பங்கேற்றனர். அப்போது பேசிய முதல்வர் மு.க.ஸ்டாலின், நாட்டின் நலனுக்காக மக்கள் தொகை கட்டுப்பாட்டை முனைப்போடு செயல்படுத்திய ஒரே காரணத்திற்காக தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறைக்கப்படுவது முற்றிலும் நியாயமற்றது என தெரிவித்தார். மக்கள் தொகை அடிப்படையிலான நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை அனைத்துக் கட்சிக் கூட்டம் ஒருமனதாக எதிர்ப்பதாக கூறி முதல்வர் மு.க.ஸ்டாலின் தீர்மானங்களை முன்மொழிந்தார். முதல்வரின் தீர்மானங்களுக்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு அளித்ததன் அடிப்படையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.
இந்த வகையில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை அனைத்து மாநிலங்களும் முன்னெடுப்பதை ஊக்குவிக்கும் வகையில் 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலேயே நாடாளுமன்ற தொகுதியில் தொடர்ந்து வரையறுக்கப்படும் என்று கடந்த 2000 ஆண்டில் அன்றைய பிரதமர் அவர்கள் உறுதியளித்தவாறு தற்போதும் இந்த வரையறை 2026 மேலும் 30 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என்று மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதி அளிக்க வேண்டும். மேலும் நாடாளுமன்றத்தில் தற்போதைய உறுப்பினர் எண்ணிக்கை உயர்த்தப்படும் பட்சத்தில் 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தற்போது நாடாளுமன்றத்தின் இரு வகைகளிலும் மாநிலங்களுக்கிடையே எந்த விகிதத்தில் தொகுதியின் எண்ணிக்கை உள்ளனவோ அதே விகிதத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநில தொகுதியின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு தேவையான அரசியல் சட்ட திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என ஒன்றிய அரசை இந்த அனைத்து கட்சி கூட்டம் வலியுறுத்துகிறது. தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு ஒன்றை அமைத்திடவும் அதற்கான முறையான அழைப்பை மேற்படி கட்சிகளுக்கு அனுப்பி வைக்கவும் இக்கூட்டம் தீர்மானிக்கிறது. தொகுதி மறுவரையறை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் எழுந்துள்ளதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை திட்டம் தொடர்பாக தமிழகம், கர்நாடகம் உள்ளிட்ட மாநில அரசுகள் எதிர்த்து வரும் நிலையில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆதரவு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர் மக்கள் தொகை மேலாண்மை மீது அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரவில்லை, எனினும் அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடத்தப்படும் எனவும் கூறினார். உலகளவில் நாம் போட்டியிட பல மொழிகளை கற்க வேண்டியது அவசியம் என குறிப்பிட்ட சந்திரபாபு நாயுடு அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் பல மொழி மையங்கள் நிறுவப்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோரை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரசின் முன்னாள் தலைவர் KS அழகிரி புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டியளித்தார். அப்போது அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து செல்வ பெருந்தகையை மாற்ற வேண்டும் என சில மாவட்ட தலைவர்கள் கோரியுள்ளது குறித்து தலைமையிடம் பேசவில்லை என கூறினார். தொகுதி மறுவரையறை விவகாரம் குறித்து பேசியதாக தெரிவித்தார். குடும்ப கட்டுப்பாடு என்பது ஒரு தேசிய கொள்கை. அதை தென்னக மக்கள் முறையாக பயன்படுத்தினார்கள், முறையாக நடைமுறைப்படுத்தினார்கள். ஒரு தேசிய அரசாங்கத்தினுடைய கொள்கையை அவர்கள் வெற்றி பெறச் செய்தார்கள். அதற்காக தண்டனை வழங்குவது தவறு. இந்த உணர்வு தமிழக மக்களிடம் இருக்கிறது என்பதையும் தலைமையிடம் எடுத்து சொன்னேன். வருகிற தேர்தலில் கட்சி மேலும் பலமாக செயல்பட வேண்டும், நீங்களெல்லாம் நன்றாக சென்று செயல்படுங்கள் என்கின்ற அறிவுரையை எங்களுக்கு வழங்கினார்கள். இதைத்தான் அவர்களிடம் பேசினோம். என்னை பொறுத்தவரை எப்பொழுதும் நான் கொள்கை சார்ந்த அரசியலை மட்டும்தான் பேசுவேன். மற்றவற்றை பேசுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை, விருப்பமும் இல்லை. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்த அதிமுக செயல் வீரர் கூட்டம் அடிதடியில் முடிந்தது. அந்தியூரை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் தங்களுக்கு அழைப்பு வரவில்லை என்று வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்த நிலையில் மொடச்சூர் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் நடந்தது. அதில் அந்தியூர், பவானிசாகர், கோபி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்ற நிலையில் முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் மேடையில் பேசியபோது நிர்வாகி ஒருவர் கேள்வி எழுப்ப தொடங்கினார். இது வாக்குவாதமாக மாறிய நிலையில் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டு அது தள்ளுமுள்ளாக மாறியது. அப்போது இருக்கைகளை வீசி எறிந்து அதிமுக நிர்வாகிகள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதையடுத்து கேள்வி எழுப்பிய அதிமுக நிர்வாகி வெளியேற்றப்பட்டார். இந்நிலையில் சச்சரவுக்கு காரணம் அந்தியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் EMR ராஜாதான் என்று முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் குற்றம் சாட்டினார்.
ஓராண்டு முதுகலை சட்டப்படிப்பு படித்தவர்களை சட்டக் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு சட்டக் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஜனவரி 24ஆம் தேதி வெளியிட்டுள்ள அறிவிப்பாணையில் உதவி பேராசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்க ஓராண்டு முதுகலை சட்ட படிப்பை தகுதியாக கருத முடியாது என்றும், முதுகலை சட்ட படிப்பில் 2 ஆண்டுகள் நிறைவு செய்தவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகள் நீதிபதி கார்த்திகேயன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் வழக்கறிஞர்கள் ஜெய் பரத் மற்றும் கவிதா ஆஜராகி அரசு சட்டக்கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு ஓராண்டு சட்ட முதுகலை படிப்பை முடித்தவர்களையும் விண்ணப்பிக்க அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து மனுதாரர்களிடம் ஆன்லைன் மூலம் உதவி பேராசிரியர் பணிக்கு விண்ணப்பங்களை பெற வேண்டும் என்றும், விண்ணப்பங்களை நிராகரிக்க கூடாது என்றும் நீதிபதி இடைக்கால உத்தரவு பிறப்பித்தார். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறைகள் பதில் மனு தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டு விசாரணையை மார்ச் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். சிம்பொனியை அரங்கேற்ற பிரிட்டனுக்கு புறப்படுவதற்கு முன் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த இளையராஜா, இது தனக்கு கிடைத்த பெருமை அல்ல என்றும் இந்தியாவுக்கு கிடைத்த பெருமை என்றும் தெரிவித்தார். இந்த புதிய சிம்பொனியை வெளியிடுவதற்காக அங்கே இசைக்கலைஞர்கள், உலகிலேயே தலை சிறந்த இசைக்குழுவான ராயல் பிலமானிக் ஆர்கெஸ்ட்ரா லண்டன் அவர்கள் வாசித்து ரசிகர்கள் எல்லாம் கேட்டு மகிழ்ந்து இந்த இசையை வெளியிடவிருக்கிறோம். 8ஆம் தேதி இந்த அப்பல்லோ அரங்கிலே இந்த நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. ரசிகர்கள் வந்திருக்கிற ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இசை விருந்தாக இருக்கும் என்பதில் எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. இது என்னுடைய பெருமை இல்லை, இது நாட்டினுடைய பெருமை, இந்தியாவினுடைய பெருமை. இந்தியா இன்கிரெடிபிள் இந்தியாங்கிற மாதிரி இன்கிரெடிபிள் இளையராஜா, அவ்வளவுதான், முடிஞ்சு போய். இது மேலே யாரும் வரப்போறதில்லை, வந்ததும் இல்லை. மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நெருங்கிய நண்பர்கள், அரசு ஒப்பந்ததாரர் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். கரூர் மாவட்டத்தில் 3க்கும் மேற்பட்ட இடங்களில் காலை முதல் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நெருங்கிய நண்பரும் அரசு ஒப்பந்ததாரருமான MCS சங்கர் ஆனந்த் வீடு மற்றும் ராயனூர் பகுதியில் அமைந்துள்ள கொங்குமெஸ் மணி என்பவரது வீடுகளில் சோதனை நடைபெற்று வருகிறது. கோதை நகர் பகுதியில் அமைந்துள்ள சக்தி மெஸ் கார்த்தி என்பவரது வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். துப்பாக்கி ஏந்திய CRPF வீரர்களின் துணையோடு சோதனை நடைபெற்று வருகிறது. அரசு ஒப்பந்ததாரர் சங்கர் ஆனந்திடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். 2023ஆம் ஆண்டு அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான பல்வேறு இடங்களில் சோதனை நடைபெற்ற நிலையில் அதன் தொடர்ச்சியாக தற்போது சோதனை நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இதனிடையே சென்னையில் மின்வாரிய அதிகாரி காசி இல்லத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் மஞ்சள் மணி மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. ஆனந்தகிரி பகுதியில் பல்வேறு இயற்கை ஆர்வலர்களால் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் மஞ்சள் மணிமலர் மரங்கள் நடப்பட்டன. கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் தற்போது பூக்கள் பூத்து குலுங்கி ரம்மியமாக காட்சியளிக்கின்றன.